அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் தேவகுரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரகஸ்பதியும் அசுரகுரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் இணைந்தால் அது எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜோதிடத்தில் குருவை நம்ம புத்திரக்காரர் அப்படின்னும் சுக்கிரனை களத்திரக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா இரண்டு எதிரெதிர் துருவங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிர்த்தன்மை உள்ள கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் அப்படின்னு சொல்கிறத விட எதிரெதிர் தன்மை உள்ள கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் லக்னமும் பலம் இழந்தாலும் கூட இந்த குரு சுக்கிரன் இரண்டு கிரகங்களும் பலம் இழக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் பிறப்பினுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் அவன் பிறந்தாலும் கூட இந்த குருவும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகனை புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக கொண்டு செல்கிறாங்க. அதாவது கர்மாவின் அடிப்படையில் மனுஷன் பிறந்தால் கூட சந்ததி விருத்தி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவன் பிறக்கிறான். ஸோ அந்த சந்ததி விருத்திக்கு இந்த இரண்டு கிரகங்களும் துணை புரிகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா குரு புத்திரக்காரனாகவும் சுக்கிரன் அப்படின்றவர் அந்த புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கலத்துக்கும் சுரோணத்துக்கும் அதிபதியாக வரார். ஸோ அப்போ இது இல்லாமல் அது கிடையாது, அது இல்லாமல் இது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குரு வலுத்தவன் தனக்குன்னு எதையும் வச்சுக்காமல் ஒரு தியாக மனப்பான்மையோட எதையுமே தூக்கி கொடுக்கின்ற ஒரு தன்மையில் இருப்பான். ஆனால் சுக்கிரன் வலுத்தவன் பார்த்திங்கன்னா அந்த தியாகம் அப்படின்ற விஷயத்தில் இருக்காது. எந்த ஒரு உதவி செஞ்சாலும் அந்த உதவியில் ஒரு சுயநலம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு வலுத்தவன் தனக்குன்னு ஒரு நெறிமுறைகளை வகுத்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வான். தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனால் சுக்கிரன் வலுத்தவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாமல், அதாவது தான் சந்தோஷமாக இருந்தால் போதும், தான் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் ஒரு அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் அவங்ககிட்ட. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வலுத்தவன் பார்த்தீங்கன்னா தான் ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தை 10 பேர் தெரிகிற மாதிரி செய்வான். ஆனால் குரு வலுத்தவன் பார்த்தீங்கன்னா ஒரு உதவி செஞ்சாலும் அந்த உதவி பார்த்தீங்கன்னா வெளியில், அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குரு வலுத்தவன் செய்கின்ற உதவி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இரண்டு துருவங்கள் ஒரு ஜாதகத்தில் இணையும் போது அந்த ஜாதகன் எப்படி இருப்பான்? ஜாதகன் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த நபராக இருப்பார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ஜாதக லக்னத்திலேயோ அல்லது 5ஆம் இடத்துலையோ அல்லது 9ஆம் இடத்துலையோ அமரும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகன் தனித்துவம் வாய்ந்த நபராக இருப்பான். இவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் இவர் ஒரு தனித்திறமை வாழ்ந்த ஒரு நபராக திகழ்வார். அதாவது இவர் தனித்து தெரிவார். அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வீடு, மனை, வாகன வசதி, நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு காரு, பங்களான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பொருளாதார வசதியை கொடுக்குது, நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுக்குது, நல்ல ஒரு வேலையை கொடுக்குது. ஆனால் இந்த கிரகங்கள் தன்னுடைய, அதாவது குரு சுக்கிரனுடைய உயிர் காரகத்துவம் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை இவங்க இணையும் போது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் மிகையே ஆகாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரண்டும் 2 பாப கிரகங்கள். சனி முழு பாபர், செவ்வாய் பார்த்தீங்கன்னா 3/4 பாபராக வருவார். ஸோ இந்த 2 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் இணையும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் அந்த எந்த பாவத்தில் இணைகிறாங்களோ அந்த பாவம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் இணைகிறாங்க, சனியும் செவ்வாயும் இணைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த ஜாதகனுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அல்லது காலதாமதப்பட்ட திருமணம் அல்லது திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கை பிரிவுக்குள்ளாகும். ஸோ சனி செவ்வாயினுடைய இயல்பு இதுதான். அதே மாதிரி இவங்க பார்க்குற இடமும் கெட்டு போகும், அது வேற விஷயம். அதே மாதிரி 5ஆம் பாவத்தில் சனியும் செவ்வாயும் இணையும் போது புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட வழியில் சில பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். புத்திரபாகியம் கிடைக்காம போகிறது, அது கிடைச்சி அவங்களால பயன் இல்லாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கொடுக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் அது இணையிற இடமும் கெட்டு போகும், பார்க்குற இடமும் கெட்டு போகும். ஆனால் குரு சுக்கிரன் இணைவில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த குரு சுக்கிரன் இணைவு எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவகம் சார்ந்த பொருள் காரத்துவங்கள், ஜட காரகத்துவங்கள் அந்த மனிதனுக்கு முழுமையாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த குரு சுக்கிரனுடைய உயிர் காரகத்துவம் கெடுது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல பார்க்கும்போது. மேலும் இந்த இணைவு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ அல்லது 12ஆம் இடத்துலையோ ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அது திருமண வாழ்க்கை, புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட வழியில் சில பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விருச்சிக லக்னக்காரன் எடுத்துக்கோங்க. விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒரு நபருக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல மீனத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சுக்கிரனுக்கு உச்ச வீடு, குருவுக்கு ஆட்சி வீடு, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு சேர்க்கை கிடையாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட வழியிலும் பல பிரச்சனைகள் இருக்கும், திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்னியா லக்னக்காரருக்கு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த குருவும் சுக்கிரனும் இணையும் போது அந்த இடத்துல சுக்கிரனுக்கு வலு அதிகம், குருவுக்கு ஆட்சி பலம். நிச்சயமாக திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட வழியில் சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதே ஒரு சிம்ம லக்னக்காரன் எடுத்துக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடமான தனுசுல
குருவுக்கு மூல திரிகோண பலம் ப்ளஸ் ஆட்சி பலம் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் சுக்கிரனுக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா பகை தான். ஸோ இந்த இடத்துல சுக்கிரனுடைய கை வந்து ஓங்கி இல்லை, குருவோட கை தான் ஓங்கி இருக்குது. அப்போ இந்த ஜாதகனுக்கு திருமணமாகும், புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆனால் ஊருக்கு மட்டும் கணவன் மனைவியாக வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க. அந்த தாம்பத்திய சுகம் அப்படின்ற விஷயத்த அந்த இடத்துல சுக்கிரன் கொடுக்க மாட்டார். மனைவியின் மூலம் புத்திரபாக்கியத்தை மட்டும்தான் கொடுப்பார். இதே ஒரு மேஷ லக்னக்காரங்க எடுத்துங்க, லக்னத்திலே குரு இருக்கார், 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க வச்சுங்க. இந்த இடத்துல புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தடைப்படும். ஆனால் திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். மேலும் இதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் குரு தசையோ சுக்கிர தசையோ வந்தால் மட்டும்தான் இது வந்து சில பிரச்சனைகளை கொடுக்குது. மாறாக குரு தசை சுக்கிர தசை உங்களுக்கு வரலை, அதாவது 20லிருந்து 50 வயதுக்குள்ளே இந்த குரு தசையோ சுக்கிர தசையோ உங்களுக்கு வரலைன்னா இந்த இணைவை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக உங்களுக்கு குரு தசை சுக்கிர தசை ஒரு சரியான ஒரு நடுத்தர வயதில் வருது, திருமணத்துக்கு பிறகு வருது, திருமணமாக போகிற வயதில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக குருதசை சுக்கிர புக்தி, சுக்கிரதசை குரு புக்தியில் சில பிரச்சனைகளை இந்த இணைவு அப்படின்றது கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இந்த இணைவு இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இதில் வந்து யாருடைய வலு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இதில் குருவுடைய வலு அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக புத்திரபாக்கியம் என்ற விஷயம் கிடைச்சிடும். சுக்கிரனுடைய வலு அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக பரிபூர்ணமான ஒரு சுகம் கிடைக்கும், மனைவியால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனால் இதில் என்னன்னா, இந்த இணைவு இருக்கிறவங்க குருதசை சுக்கிரதசை வருதான்னு கொஞ்சம் நோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க. அப்படி வந்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கண்டிப்பாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ராஜா மாதம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.